எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு வந்து நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். நான் எதுக்கு வந்து சொல்கிறேன், இதை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரை வந்து எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணவங்களை கேட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டு பார்க்குறோமோ, டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் எந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து சக்ஸஸ் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து முழுக்க வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து காசு இல்லாமல் கோச்சிங் சென்டர் போக முடியாமல் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. அவங்களுக்கு தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து தேவையான வந்து கிளாஸும், இப்போ இலக்கண கிளாஸ் வந்து உங்களுக்கு புரியலன்னா அந்த இலக்கண கிளாஸும் வந்து நம்மளுக்கு அவங்களே வந்து நடத்தி கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எது கஷ்டமான பகுதியோ அதுக்கு வந்து ஷார்ட்கட்டும் வந்து போட்டு கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து விருப்பம்னா வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு எந்த டெஸ்ட் பேட்சில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது என்னை பொறுத்தவரையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் அப்போ. அதோடு வந்து நீங்கள் மேக்ஸுக்கு வந்து ஜிஎஸ்க்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து எங்கே ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணலை. அதுக்கு தான் வந்து உங்கள் கையில் வந்து சஜஷன் கேட்குறேன். இது எதுக்கு நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க ஃப்ரீன்றதுனால தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கலாம் ஒரு அகாடமியில். இல்லை வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ஜாயின் பண்ணாதவங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து நான் சொன்னேன். அதோடு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போடாமல் யாரும் வந்து படிக்காதீங்க. ஏன்னா சும்மா ஒரு டெய்லி ஒரு 10 கொஷின் ஒரு 50 கொஷின் நம்ம அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த டெஸ்ட் பேட்ச் இல்லைனாலும் வேறு எந்த டெஸ்ட் பேட்ச்லையாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.